மாறும் கூட்டணி கணக்கு காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் திடீர் ட்விஸ்ட் அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய பேச்சு பொருளாக இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் இந்த கரூர் சம்பவம், அது தொடர்பான வழக்குகள் நடவடிக்கைகள் அப்படின்னு போயிட்டு இருக்க சமயத்தில், அதே நேரத்தில் மறைமுகமாக அதை வைத்து காய் நகர்த்தக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட்டணி தொடர்பான பேச்சு, விஜய் நம்ம பக்கம் எடுக்கணும் அப்படின்னு பாஜகவுடைய பிளான், அதிமுகவுடைய பிளான் சொல்லப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு கூட்டணி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போது வரிசை கட்டிகிட்டு இருக்கு. கரூர் சம்பவம் தொடர்பாக பேசப்படுறதை விட விஜயோட இவர் கூட்டணி வைக்க போகிறாரு, விஜய் அவரு கூட போக போகிறார், விஜய் இவருக்கு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதிமுகவும் பாஜகவும் விஜயை கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில தான் சில பாசிட்டிவான விஷயங்களை தமிழக காங்கிரஸ் கட்சியினர் என்ன பண்ணியிருக்காங்க, டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கு சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் விஜய்க்கு நம்ம ஆதரவு கொடுத்தா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவரோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னும் சில கட்சிகள்லாம் விரும்புகிறாங்க. நிறைய கட்சிகள் இப்போ அதிமுக கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவாக தான் பேசிட்டு வராரு. இந்த விவகாரத்தில் முழுக்க திமுக தமிழக அரசு சாடி பேசிட்டு வராரு. அப்போ கூட்டணி கணக்கெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த மாதிரி விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் விஜயோட கூட்டணியும் இல்லை விஜய் நம்ம பக்கம் கூட்டணியும் இருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு பார்க்கப்பட்டு வருது. இதை ஒட்டி தான் கடந்த 2 வாரங்களாக அரசியல் களத்தில் பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. விவாதங்களும் ரொம்ப அனல் பறக்க வகையில் போய்கிட்டு இருக்கு. இப்போ விஜய்க்கு சட்ட ரீதியாக நெருக்கடி அதிகரித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பாஜகவும் அதிமுகவும் ஆதரவு கரம் நீட்டி வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதிமுகவோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு விஜய் நினைச்சாலும் கூட, கொள்கை எதிரி அப்படின்னு விமர்சித்த பாஜகவோட எப்படி கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்னு விஜய் தரப்பினருக்கு யோசனையாக இருக்கிறதாகவும், அதனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து இப்போ வரைக்கும் கொள்கை எதிரின்னு பாஜக விமர்சனம் பண்ணிட்டு வராரு. அப்படிப்பட்ட கொள்கை எதிரி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் விஜய் எப்படி போவார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவோட தானே கூட்டணி, பாஜகவோட இல்லையே, பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சுருக்காங்க, நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வைங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் கூட்டணி வைத்தால் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைக்கலாமா அப்படின்னு விஜய் தரப்பில் ஒரு யோசனை இருக்கிறதாகவும், காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாமா அப்படிங்கிற யோசனையும், அதற்கான காய் நகர்த்தல்கள், அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தீவிரமாக ஆய்வு பண்ணிட்டு வரதாகவும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. எப்படியாவது இந்த விவகாரத்தில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு பல கட்சி தலைவர்களை தொடர்பு கொண்டு விஜய் பேசிட்டு வராரு. முக்கியமாக அவர் தரப்புலேருந்து பேசப்பட்டு வருது. சட்ட ரீதியாக வழக்கறிஞரோடு பேசுவது மட்டும் இல்லாமல், ஓய்வு பெற்ற நீதிபதியோட சட்ட ஆலோசனை மேற்கொள்வது மட்டும் இல்லாமல், சில அரசியல் கட்சிகள் தலைவரோடையும் பேசிட்டு வரதாக சொல்லப்படுது. அந்த வகையில் தான் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா, காங்கிரஸ் உடைய தலைவர், நாடாளுமன்ற எதிர்கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி கூட விஜய் பேசினார். ராகுல் காந்தி வழியாக விஜய் முக்கியமான கோரிக்கைகளை வச்சிருக்கிறதாகவும், ராகுல் காந்தியும் விஜயும் நீண்டகால நண்பர்கள், பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே விஜய் ராகுல் காந்தி போய் சந்தித்து பேசினார். அப்போது அது அவர் கட்சி தொடங்கின பிறகு அதெல்லாம் லிங்க் பண்ணிலாம் பேசினாங்க. ராகுல் காந்தியோடைய அறிவுறுத்தல் பேரில் தான் கட்சி தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த அளவுக்கு நண்பர்கள் ராகுல் காந்தி விஜயும் அப்படிங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனால் 2 பேரும் ஃபோனில் பேசியிருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் எனக்கு உங்களுடைய உதவிங்கிறது இந்த நேரத்தில் தேவைப்படுது அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறதாகவும், எஃப்ஐஆரில் பேர் வரக்கூடாது, இந்த மாதிரி பல நிகழ்வுகள்லாம் போயிட்டுருக்கு, எங்களுடைய பொதுச் செயலாளர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, கைது நடவடிக்கை அப்படிலாம் போயிட்டுருக்கு, அதனால் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொஞ்சம் தேவைப்படுகிறது, உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும், இல்லை எங்கள் தரப்பில் எந்தவித தவறும் கிடையாது, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறத பற்றியும் விஜய் ராகுல் காந்தி கிட்ட இது குறித்து விவரமாக பேசியிருக்காரு. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் என்ன நினைக்கிறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னா, திமுக தரப்பு சட்டப்படியாக தான் நாங்கள் போவோம், யாருடைய ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டோம், சட்டப்படியாக தான் நாங்கள் போவோம் அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக இருக்காங்க. அதனால தான் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. சட்டப்படி கோர்ட் சொல்கிறது தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க திமுக தமிழக அரசு. இதுக்கு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறதாக என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய்க்கு நாங்கள் உதவி பண்ணுறோம், சட்ட ரீதியாக என்ன உதவியோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி, எங்கள் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த விவகாரத்தில் விஜய்க்கு என்னோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனால் திமுக கூட்டணியை உடைக்க இப்போதைக்கு காங்கிரஸ் விரும்பாது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு பக்கம் விஜய் தாவேக கூட்டணி அமைஞ்சாங்கன்னா நிச்சயமாக திமுக கூட்டணி உடையும். ஆனால் திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஏன்னா திமுக காங்கிரஸ் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. தேசிய அளவில் அவங்க நெருக்கம் இருக்குது. ஏன்னா இந்தியா கூட்டணி அப்படின்னு வரும்போது அதில் திமுக மிக முக்கியமான ஒரு கட்சியாக இருக்குது. காங்கிரஸோடு இணைந்திருக்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்கிறது தேசிய அளவில் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா கூட்டணி உருவாக மிக முக்கியமான காரணம் நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு காரணமாக இருக்கார். அதனால் இப்போது அதுவும் இல்லாமல் ராகுல் காந்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இடையேயான அந்த உறவு நட்புங்கிறது ரொம்ப தீவிரமானது, ரொம்ப அதீதமானது. அப்படிங்கிறதால அது உடைவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால் இருந்தாலும் கூட அரசியல் எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி அமைத்தால் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு கமிட்டி தலைவர்கள் விஜய் கூட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு சில தலைவர்கள் நேரடியாகவே செயல்பட்டு வருவதாக சொல்கிறாங்க. தற்போதைய தலைவர் செல்வ பிறந்தகை பொறுத்த வரைக்கும் திமுகவோட ரொம்ப நெருக்கம் காட்டி வரக்கூடிய நிலையில் முன்னாள் தலைவர்களாக இருக்கக்கூடிய சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, தேசிய தலைமையை தொடர்பு கொண்டு விஜய் குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தொடர்ந்து திமுகவோட போட்டி போட்டு வந்துட்டுருக்கோம். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகுதி எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்து பங்கு எதுவுமே இங்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறக்கூடிய சூழ்நிலையில் விஜயோட நம்ம கூட்டணி அமைத்தால், தாவேகாவோட கூட்டணி அமைத்தால் குறைந்தபட்சம் ஒரு 60 சட்டமன்ற தொகுதிகளில் வாய்ப்பு கிடைக்கும். போட்டியிட துணை முதலமைச்சர் இல்லை அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்னு விஜய் தொடர்ந்து பேசிட்டு வராரு இல்லையா. துணை முதலமைச்சர் அதே போன்ற அமைச்சரவை இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வராரு. அது நமக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ்லேருந்து டெல்லி தலைமைக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. ஆனால் திமுக கூட்டணியில் நம்ம இருந்தோம் அப்படின்னா கம்மியான சீட்டு தான் கிடைக்கும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்காது. விஜயுடன் கூட்டணி வச்சோம் அப்படின்னா தேர்தலில் வெற்றி பெறலாம் கூட பரவாயில்ல, ஆனால் நிறைய பேருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும். இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் பல பேர் வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க, கம்மியான சீட்டு கிடைக்கிறதுனால. அப்போ பல பேர் வாய்ப்பு கிடைக்காம விரக்தியில் கட்சி செயல்பாடுகள், கட்சி வேலைகளை பார்க்கறது இல்லை. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா அவங்க உத்வேகத்தோட வேலை பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வளரும், ஜெயிக்கிறாங்களும் தோக்குறாங்களும், போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயுடைய பிரபலம் அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு செல்லும் நம்முடைய வேட்பாளர்கள் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. இதனால் தமிழகத்தில் காங்கிரஸ் வலுவடையும், அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு பார்க்கும்போது விஜய்க்கு ரசிகர்கள், கேரளாலாம் கூட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே நமக்கு கைகூடும் இருந்த கூட்டணி அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லியுடைய தலைமைக்கு, காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. அதனால் இந்த ஒரு டிப்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.